இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி 3 வகையான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சைப்பயிறு தோசை. இந்த தோசைக்கு 1 கப் அளவு பச்சைப்பயிறு. இதே கப்லேயே நம்ம இட்லி அரிசியும் உளுந்தும் அளந்துக்கலாம். இட்லி அரிசி ஒரு அரை கப் அளவு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இந்த 3ம் இந்த அளவில் எடுக்கும்போது நமக்கு தோசை கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கையில் இந்த மாதிரி தூசி போகிற அளவுக்கு கழுவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி இதில் நம்ம சேர்த்துட்டு குறைஞ்சது ஒரு 6லேருந்து 7 மணி நேரமாவது 5 மணி நேரமாவது வந்து இந்த மாதிரி பச்சைப்பயிறு வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பயிர் வந்து நல்லா ஊறி வரும். இப்போது 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பச்சைப்பயிறு வந்து இந்த அளவுக்கு நமக்கு நசுங்குற அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இதை நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால மிக்சியில் தான் 2 பேட்சாக அரைச்சி எடுக்கிறேன். நீங்கள் நிறைய எடுத்தால் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இப்போது அரைக்கும் போது கொஞ்சமாக சீரகம், நம்மளுக்கு வந்து பச்சைப்பயிறு தோசைனால காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் தோசை வந்து நல்லா பச்சை கலரில் க்ரீனிஷாக இருக்கும். கொஞ்சமாக இஞ்சி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் சேர்க்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு தோசை வரும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ரொம்ப சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் சேர்த்து 2 தடவையாக அந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். தடவை அரைச்சதை சேர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய மாவையும் சேர்த்து 2வது தடவையாக அரைச்சாச்சு. கடைசியாக நம்ம தோசைக்கு மிக்சி கழுவுன அந்த தண்ணியும் சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு நம்ம மாவு ரெடி பண்ணும்போது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தோசை வந்து நம்மளுக்கு திண்ணமாக தான் வரும். கொஞ்சம் தண்ணியாக மாவை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ரோஸ்ட்டாக நம்மளுக்கு தோசை கிடைக்கும். மாவு வந்து இந்த பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உப்பு வந்து தோசைக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு உப்பு சேர்க்காமல் எடுத்து வச்சுட்டு ஊற்றுற அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்க்கணும். அப்போ தான் புளிச்சு வராமல் இருக்கும் இந்த மாதிரி தோசையெல்லாம் நம்ம வச்சு செய்கிறப்போ. இப்போ தோசைகள் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மாவை ரோஸ்ட்டாக ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த தோசை உடனே திருப்பாமல் நல்லா ரோஸ்ட்டாக ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வச்சா தான் நம்மளுக்கு தோசைலாம் பிஞ்சு போகாமல் கரெக்டான ஷேப்பில் நல்லா கிறிஸ்பியாக ரெடியாகி வரும். இப்போ தேவையான அளவு எண்ணெயும் நம்ம அதை மாதிரி சேர்த்துட்டு தோசை நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்தியான இந்த பச்சைப்பயிறு தோசை வந்து நம்ம காலையில் டிஃபனாகவோ இல்லைன்னா நைட்டுக்கு கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து இந்த தோசையை ரெடி பண்ணிடலாம். இதை புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம மாவு அரைச்சதுமே அப்படியே வந்து சுட்டுக்கலாம். இதுக்கு வந்து கார சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பச்சைப்பயிறு தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது தோசையாக நம்ம கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கம்பு தோசை செய்கிறதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு கம்பு நான் எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டு கம்பு, சின்னதாக தான் இருக்கும். நம்ம பெரிய கம்பு இருக்கும், அது கூட நம்ம தோசை செய்யலாம். இப்போது அதே கப்லேயே ஒரு அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். இதே அளவுகள்லேயே நம்ம அரிசி, உளுந்து, கம்பு எல்லாம் எடுக்கும் போது தோசை வந்து நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ நல்லா கழுவிட்டு இதையுமே ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கம்புலாம் நமக்கு நல்லா ஊறி வரும். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் கழித்து நம்ம இதை வந்து எடுத்து பார்க்கலாம். நல்லா வந்து ஊறி இருக்கும். இதையும் நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் தான் வந்து அரைச்சி எடுக்கிறேன். நிறையா இருந்தால் நீங்கள் கிரைண்டரில் கூட அரைக்கலாம். இந்த தோசைக்கு வந்து நம்ம புளிக்க வச்சு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த தோசையை மட்டும் ஒரு 8 மணி நேரம் குறைஞ்சது இந்த மாதிரி புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை வந்து ஊற்றலாம். புளிக்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்க்கலாம். முதலே உப்பு சேர்த்துட்டா ரொம்ப புளிச்ச மாதிரி ஆயிடும். சுட போகிறதுக்கு முன்னாடி மட்டும் உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கலந்துட்டு இந்த தோசையை திண்ணமாகவும் சரி கிறிஸ்பியாகவும் சரி எப்படி ஊற்றினாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ரோஸ்ட்டாக தான் அந்த தோசையை வந்து ரெடி பண்ணுறேன். இந்த தோசைக்கு கார சட்னியோ இல்லை தேங்காய் சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். 3வதாக ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி தோசை செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு நான் ராகி எடுத்திருக்கேன். 2 கப் அளவு ராகிக்கு ஒரே 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி வந்து எடுத்துக்கலாம். எப்போவும் நம்ம எடுத்துருக்க ராகியை விட ஒரு பங்கு கம்மியாக நம்ம அரிசி எடுக்கணும். அப்போ தான் தோசை நல்லா வரும். அரை பங்கு அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உருட்டை உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இதை அப்படியே ஒரு 2 to 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த ராகிலெலாம் வந்து நிறைய தூசு இருக்கும். இதெல்லாம் நல்லா தண்ணி விட்டு ஒரு 3 தடவை கழுவிடணும். கழுவி எடுத்தோடனே நம்மளுக்கு ராகியெல்லாம் இந்த மாதிரி நல்லா க்ளீன் ஆயிரும். இப்போது இதை நல்ல தண்ணி விட்டு ஒரு 2 to 3 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினா தான் ராகிலாம் சின்னதாக இருக்கும். ஆனால் அரைகிறதுக்கு வந்து நல்லா ஊறினா தான் நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சு வரும். இதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும். அரிசியும் உளுந்தும் நம்மளுக்கு ஒரு 3 மணி நேரத்துலேயே ஊறிடும். ராகியும் அதே மாதிரி ஊறுறதுக்காக ஒரு 3 மணி நேரம் வச்சிடலாம். நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால மிக்சி ஜாரில் ஒரு 2 தடவை அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் நிறைய ராகி தோசைக்கு மாவு ரெடி பண்ணுறீங்கன்னா கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
தண்ணி ஃபஸ்ட்டே நிறைய விட்டுட்டோன்னா மிக்சியில் அரைக்கிறப்போ ராகி அதெல்லாம் நல்லா அரைஞ்சு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா மாவையும் அரைச்சாச்சு. இது வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடலாம். புளிச்சதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும், இல்லைன்னா ரொம்ப புளிச்சிரும். இந்த மாதிரி ராகி மாவுலாம் வந்து உப்பு சேர்த்துட்டு வச்சுட்டோன்னா 8 மணி நேரம் கழித்து பார்த்தா ரொம்ப பொங்கி வந்துடும். மாவு வந்து இப்போ நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்படியே தோசை சுடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ புளிச்ச மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம். இந்த மாதிரி ராகி தோசைக்கெல்லாம் மாவு புளிச்சா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப தோசை நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கம்பு தோசை, ராகி தோசை அது மாதிரி தோசைக்கெல்லாம் மாவு வந்து புளிச்சா தான் நல்லாயிருக்கும். கல் சூடானதும் நம்ம மாவு ஊற்றிக்கலாம். தோசை வந்து நான் ரோஸ்ட்டாக தான் வந்து ஊற்றி எடுக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் தின்னமாக ஊற்றினா கூட இந்த தோசை நல்லாயிருக்கும். எப்படி சாப்பிட்டாலும் ராகி தோசை சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த ராகி தோசைக்கு கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு மேல் பக்கமாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். உடனே திருப்பாமல் 2 நிமிஷம் விட்டு கொஞ்சம் ராகியோட அந்த தோசை கலர் மாறினதும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ராகி, பச்சைப்பயிறு, கம்பு தோசை எல்லாத்துக்குமே ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி சுட்டெடுக்கும் போது தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ராகி தோசைக்கு கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் கம்பு, ராகி, பச்சைப்பயிறு தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.